ஹலோ, ஹாய். வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். லாங் வீடியோ போட்டு நம்ம சேனல் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வேலை பிஸினால என்னால் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து சண்டே எடுத்த வீடியோ. நாங்களாம் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து கெட் டுகெதராக வெளியே அவுட்டிங் போகிற மாதிரி. ஆக்சுவலாக என்னாச்சு, கிட்டு கையை வந்து அவங்க தங்கச்சி வந்து கடிச்சிட்டா. அது யாரு நான் காமிக்கிறேன். சர்ச் முடிச்சுன்னு அப்படியே எங்கள் பெரியம்மா வீட்டில் எல்லாரும் கேதர் ஆகிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பொண்ணு தான் கடிச்சிருந்து. கேளுங்க என்ன சொல்றாங்க. ஏடி கடிச்சேனா சும்மா கடிச்சேன்னு சொல்றான். பட் ஓகே, எனிஹவ். ஸோ எல்லாருமே ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அங்கத்துலேருந்து எல்லாமே கிளம்பிட்டோம். ஒவ்வொரு டைம்ல தான் நல்லா மழை வர மாதிரி டார்க் ஆயிடுச்சு ஸ்கையெல்லாம். சரி இன்னைக்கு போன மாதிரி தான், எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கத்துலேருந்து அந்த ஏரியாவை தாண்டி போகிறதுக்கு மழை எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் வண்டியெல்லாம் எடுக்கும் போது ஜஸ்ட் ட்ரிஸ்லிங் அப்படி ஆயினுந்துச்சு. ஸோ எல்லாரும் பேராக தான் போகணும், கப்புள்ஸாக தான் போனது. ஆனால் நானும் என் தங்கச்சி ஒரு வண்டியில், என் ஹஸ்பண்டு என் பசங்க ஒரு வண்டியில் வந்திருந்தாங்க. என் தங்கச்சி ஒண்டியாக வருதுன்ட்டுன்னு. இன்னும் அவளுக்கு மேரேஜ் ஆகலை, கூடிய சீக்கிரம் ஆகிடும். ஓகே, நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே தேவநல்லி ஏர்போர்ட் ரோடு போயிட்டு அங்கே சிவபிரசாத் ஹோட்டல்கிட்ட ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏன்னா இன்னும் ஒரு 2 பேர் வரணும் கேட்ச் பண்ணலாம் அவங்களன்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணோம். ஒரு நல்லா ஏரோப்ளைன் அப்படியே நல்லா ஒரு கீழேயே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அப்புறம் போயிட்டு அங்கத்துலேருந்து அவங்கள இன்னொரு பேர் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஜாயின் ஆனோன்னா நாங்கள் ஜீவா பார்க் இங்கே வந்து ரீச் ஆனோம். ஆனால் பயங்கர லாங் டிஸ்டன்ஸு, லாங் ட்ராவலிங் அந்த மாதிரி பார்த்தோன்னா டெம்ட் ஆச்சுன்னு என் தங்கச்சி கொய்யாக்கா வாங்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொஞ்சம் எனர்ஜி ஏற்றின்னு உள்ளே போகலாம் பெட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் அப்படியே லைட்டாக அங்கேயே சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்ஸு அப்புறமா உள்ள என்ட்ரிக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 250 ருபீஸு, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 200 ருபீஸு. இதுதான் அங்கே டிக்கெட்டு. அதுக்குள்ளே வந்து எந்த ஈட்டபிள்ஸ் திங்ஸும் இல்லை. பெட்ஸை பார்த்தா பேனிக் ஆகக்கூடாது, ப்ளஸ் கத்தக்கூடாது. ஸோ இதுதான் ரூல்ஸு. அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிச்சு தான் நாங்கள் உள்ளே போயிட்டு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போனோம். ஸோ போகிற என்ட்ரன்ஸ்லேயே போனோன்னா நல்லா ஒரு க்ரீனிஷான இடம், இந்த ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்கிறது, நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு அங்கே. நீங்களும் பெங்களூர்ல இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிட்ஸை கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, அப்படியே வாக்கிங் போயிட்டு என்னென்ன பெட் அனிமல்ஸ் பார்த்துன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பயங்கர லாங் வீடியோ, ஒரு 45-46 மினிட்ஸ் மட்டும் போகுது. எல்லாமே நல்லா இருந்துச்சு, அதனால கேப்சர் பண்ணேன். பட் ஆனால் நான் வந்து அப்லோட் பண்ணுறது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ட்டு டிவைட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து எலி. போனனும் இந்த கோழி, ஃபார்ம் அனிமல் கோழி அதெல்லாம் பார்த்து அங்கே ஒரு ஸ்னேக் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்குவேன். நான் பாம்பு கையில் பிடிச்சின்னு இருந்து வீடியோ பார்த்தோன்னே எங்கள் மம்மி திட்டினாங்க, ஏன் நீ அதெல்லாம் கையில் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். ஆனால் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு அந்த ஃபியர்னஸ் போச்சு அந்த பாம்பு கையில் பிடிச்சணும். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எப்பவுமே பாம்புன்ட்டுன்னு பயந்துன்னு இருக்குங்க. அது தொட்டோன்னா ஓகே போயிடுச்சுன்னா ஒரேடியாக போல பயோ பாம்புனாலே இப்போ கூட. இது வந்து எலி, நல்லா க்யூட்டாக இருக்கிற எலி. இது வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் நல்லா க்யூட்டாக இருக்குது இந்த எலிங்கெல்லாம். சூப்பராக இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ணுறதில்ல இந்த எலிங்கெல்லாம். அப்புறமா இந்த குட்டி குட்டி ரேபிட்ஸ் அப்படியே அது அந்த ஃபார்மில் திறந்து அப்படியே விட்டுடுறாங்க. அப்படியே நம்ம கிட்ட அப்படியே ஓடி வரும். அந்த அதுங்களுக்கு சாப்பாடு வந்து அந்த இலை மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க கையில். அது பிடிச்சிக்கணுன்னா நம்ம பின்னாடியே அழகாக ஓடி வருதுங்க. அப்புறமா அதுங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு அதுங்க கூட கொஞ்சம் விளையாடிட்டு நம்ம ஒரு ஒரு இடமா நாங்கள் விசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து லேம்ப் இருக்கிற ஏரியா. ஸோ நல்லா குட்டியாக ஆடுங்கெல்லாம் இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. அதுங்களுக்கும் எந்த ஹார்மும் பண்ணுறதில்ல, நம்மளை பார்த்தா முட்டுறதில்ல, இது பண்ணுறதில்ல. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த ஃபார்ம் உள்ளவே நம்மள அலோவ் பண்ணுறாங்க.
எதுவுமே பண்றதில்ல. அது உள்ள போனோனே ஈவாக்கு வந்து கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. அப்புறமா எல்லாம் உள்ள போனதும், "இறங்கு, ஆளுவலாம் பாரு எவ்வளோ நல்லா நடக்குதுன்னு" சொல்லிட்டு வேற பசங்கள காமிச்சா தான், அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வரும். ஒண்ணும் ஆவறதில்லன்னு சொல்லிட்டு. அப்படி இந்த மாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸான லேம்பெல்லாம் பார்த்தோம். ஆடுங்கலாம் பார்த்தோம் நாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஆடுங்களெல்லாம் தூக்கி வச்சுக்கின்னு, புடிச்சுக்கின்னு. சரி அப்படியே என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், "ஆடு நல்லா எல்லாம் அடக்குது பார்றா, பிரியாணி போட்டுடலாமான்னு" சொல்லின்னுருந்தேன். சிச்சு எங்க வந்தாலும் சாப்பாடு, சாப்பாடு உண்டுன்ட்டுன்னு சொல்லி கேலி பண்ணின்னுருந்தா. பட் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்குது. குட்டி குட்டியா நல்லா அழகா இருக்குது இந்த ஆடுங்கலாம். நல்லா இருந்துச்சு. அது அதுங்களுக்கு ஒரு பிளேஸ் வந்து நல்லா டிவைட் பண்ணி இவங்களுக்கு இந்த மாதிரி வீடுன்னு சொல்லி நல்லா அ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேட்டுங்கலாம் நல்லா சேஃப்டியான கேட்டுங்கலாம் போட்டுருக்காங்க. அதான் நம்ம டர்ட்டில் பார்க்க போனோம். பெரிய ஒரு டர்ட்டில் வந்து என் தம்பி வச்சிருக்கான். மேபி இந்த வீடியோல இல்ல நெக்ஸ்ட் வீடியோல வரும். இது ஒரு சின்ன டர்ட்டிலு எவ்ளோ அழகா கியூட்டா இருக்குது. ஆனா ஒண்ணும் பண்றதில்ல. ஜஸ்ட் மேலயும் கீழயும் இந்த நான் இப்போ புடிச்சுன்னு இருக்க பொசிஷன்ல புடிச்சா, அது எதுவுமே பண்ணாது. ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போகுது. இன்னொரு நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோல நான் உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.